இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 17 பார்க்க போகிறோம். லீ காய் சென்சே 10-10 பார்க்கும்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நெஜி மட்டும் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருப்பான். டீம் கக்காஷி சைட் காட்டுவாங்க. நருட்டோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த சியோக்கு அவங்களோட பேரனான சாசோரி ஞாபகத்துக்கு வருவான். இதுக்கப்புறமா அக்காட்சுகியை காட்டுவாங்க. காரா உடம்புக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இந்த பாயிண்ட்ல சசோரி ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பான். காய் சென்சே முழிச்சுக்குவாரு. பிரேக் போதும் கிளம்பலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு பரவாயில்ல தானே அப்படின்னு லீ கேட்பான். பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நெஜியன் 10-10 கிட்ட உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கும். எல்லாமே சரி கிளம்பலாங்கிறப்ப நம்ம தூங்கி ஃப்ரெஷ் அப் ஆயாச்சுல, அதனால 2 மடங்கு வேகத்துல போக போறோம் அப்படின்பாரு. லீ இருந்துட்டு 3 மடங்கு வேகத்துல போலாம் அப்படின்பா. வேணாம் 4 மடங்கு வேகத்துல போலாம் அப்படின்பாரு காய். பிசிக்கலா இது பாசிபிள் கூட இல்லைன்ட்டு 10-10 நெஜியும் திட்டுவாங்க. அதுக்கு தான் காய் சென்சே சொல்றேன் 3 மடங்கு வச்சுக்கலாம் அப்படின்பா லீ. அதுவே டூ மச் தாண்டா அப்படிங்கும் பார்க்கும். கக்காஷி பாத்தீங்கன்னா இந்த டைம் போதும் அப்படின்ட்டு மரத்துல இருந்து கீழே வருவாரு. சியோ விட்ட பிரேக் டைம் போதும் கிளம்பலாம் அப்படின்பாரு. அப்புறம் 2 பேரும் எந்திரிங்க அப்படிங்கும் போது சக்குரா எந்திரிச்சிருவா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்ட்டு நருட்டோ திரும்பி படுப்பான். நீ காராவை காப்பாத்த போறேன்னு நினைச்சேன் அப்படின்பாரு கக்காஷி. கண்டிப்பா அப்படின்ட்டு எந்திரிப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டெத் ஆஃப் காரா அப்படிங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டெமாரி கண்டிப்பா எனிமியோட ஹைட் அவுட் இருக்க இடம் இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கும் அப்படின்ட்டு காரா கிட்ட சாரி கேட்பா. டீம் காய் சைடும் சரி டீம் கக்காஷி சைடும் சரி 2 பேருமே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அக்காட்சுகி சைட்ல காட்டுவாங்க. லீடர் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவான். கீசமே வர தொல்லைகளை என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது ஜெட்சு அவங்க இப்ப ரொம்பவுமே வேகத்துல வராங்க அப்படின்பா. அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க, பேக்கப்புக்கு பிளான் இருக்கு, ஜஸ்ட் அவங்களை இக்னோர் பண்ணிங்க அப்படின்பா அந்த லீடர். டெய்டரா கடைசியில நாங்க தான் அவங்க கதையும் பார்க்கணும் போல இருக்கு இல்லையா சாசோரின்னு கேட்கும் போது, விருந்தாளிங்க வராங்கல்ல அவங்கள வெல்கம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தயாராகிக்க அப்படின்னு சாசோரி சொல்லவும், ஆமா கண்டிப்பா வெல்கமிங் ப்ரிப்பரேஷன்கிறத நம்ம பார்த்து தானே ஆகணும் அப்படின்ட்டு சிரிப்பான். இந்த பாயிண்ட்ல உங்களுக்குள்ள வர கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா ரொம்பவுமே தலைவலியா போச்சு. அதுன்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஜின்சுரிக்கையை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே தலைவலியா இருக்குன்ட்டு இருப்பாங்க. காக்குசு ஒருத்த மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த ஓன் மிஷனை பார்க்கலாம் அப்படின்பா. அக்காட்சுகியோட லீடர் வாய் பேசாம கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கடைசியில மட்டும் எந்த தப்புமே நடக்க கூடாது அப்படின்பா. காரா உடம்புல இருந்து ஷுகாக்கு சக்கராவை பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த நாள் விடிஞ்சிரும். மாட்சுரில ரொம்ப ஃபீலிங்ல இருப்பா. பாக்கி நம்மளோட லார்ட் காசேகாகே மிஸ் ஆன விஷயம் ரொம்பவுமே கிளாசிஃபைடா இருந்துச்சு. இப்போ அந்த விஷயங்கள் வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால எப்ப வேணாமே எந்த மாதிரியான அட்டாக் வேணாலும் நடக்கலாம். இது சாதாரண பார்டர் பேட்ரோல் தானே அப்படின்ட்டு இல்லாம ரொம்பவுமே கவனத்தோட இருங்க. எந்தெந்த டீம்ல தயாராகிறீங்களோ நாங்க உங்களை டெப்ளாய் பண்ண இடத்துக்கு போயிருங்க அப்படின்பாரு. மாட்சுரி சேடா இருக்கிறத பார்த்த டெமாரி என்ன விஷயம் கேட்கும் போது, லார்ட் காரா மிஸ் ஆயிட்டாரு, அவரை காப்பாத்துறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல, ஆனா பார்டரை வந்து பேட்ரோல் பண்ணுமாமா, அவர் நம்மளோட காசைக்காக அப்படின்னு பேசும்போது, எனக்கு மட்டும் என்ன பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறியா, மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, காரா என்னோட தம்பி எனக்கு தெரியாதா அப்படின்பா. மன்னிப்பு கேப்பா மாட்சுரி. டீம் காய் அண்ட் டீம் கக்காஷி 2 பேருமே போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல நெஜி பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்பா. எதையாச்சும் சென்ஸ் பண்ணியான்னு லீ கேட்பான். 10-10 எதிரியான்னு சொல்லி கேட்பா. ஆப்போசிட் தான், எனக்கு எந்த எனிமியோட பிரசன்ஸுமே ஃபீல் ஆகல, அதுதான் என்ன ரொம்பவுமே பாதர் பண்ணுது, அவனுங்க ரொம்பவுமே நம்மளை விட முன் தங்கி இருக்கானுங்க, நம்மளோட டைமை வேஸ்ட் பண்றதுக்காக அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜுட்சுலாம் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நெஜி சொல்லும் போது 10-10 ஒருவேளை அப்படின்பா. இதுக்கப்புறம் நம்மளை நிறுத்தறக்கான எந்த ஒரு விஷயம் இல்லை போல அப்படின்னு கக்காஷி கேட்கும் போது எனக்கும் அதே தான் தோணுது அப்படின்பாங்க சியோ. சக்குரா அதுவா இருக்குமோங்கும் போது நருட்டோ ரொம்பவுமே கடுப்பாவான். நருட்டோ அண்ட் காரா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டு இருக்கணும், ஆனா அவங்களோட யாருமே சேரங்கூட மாட்டாங்க, தனிமையை மட்டுமே அதிகமா அனுபவிச்ச குழந்தைன்னு தான் சொல்லணும். நருட்டோக்கு கூட பாத்தீங்கன்னா காலம் போக போக அவனை புரிஞ்சுக்கிறக்குன்னு இருக்கா, கக்காஷி, சக்குரா, சாஸ்கே அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருக்கும். ஆனா காராவை புரிஞ்சுக்கிறக்கு ஒரு மனுஷன் கூட வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு வரைக்குமே அந்த கவுன்சில்ல கூட பார்த்திருப்பீங்க, அவன் திரும்ப வராம இருக்கதான் நல்லது அப்படின்னு இருப்பாங்க. ஒரு பிறந்த குழந்தைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்ட்டு தான் வில்லேஜுக்கு ஒரு மிலிட்டரி பவர் ஜாஸ்தி ஆகணும்னு இவனுங்க அந்த காரா உடம்புக்குள்ள சீல் பண்ணிட்டு காராவை மிருகன்னு சொல்றானுங்களே, இவனுங்க மனுஷனுங்களா? நருட்டோ காரா இன்னைக்கு வரைக்குமே தனிமையில தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த கோவத்துல போவான். இந்த பாயிண்ட்ல அவனுக்கு அந்த 9 டெயில்ஸோட கண்கள் வந்திருக்கும். ரொம்பவுமே வேகமா போவான். இதை நோட் பண்ண சியோ பாத்தீங்கன்னா வேற ஒரு லேண்ட்ல இருக்கிற ஒரு பர்சனை காப்பாத்துறதுக்காக இந்த பையன் ஏன் இப்படி துடிக்கிறான், இவனோட கதை என்ன அப்படின்னு கேட்பாங்க. கக்காஷி அவனும் ஒரு ஜின்சுருக்கி தான். 9 டெயில் ஃபாக்ஸை அவன் உடம்புக்குள்ளதான் சீல் பண்ணியிருக்கோம். சாண்ட் மேல அவனுக்கு பர்சனல் அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. காராவும் அவனும் ஒரே மாதிரி ஜின்சுருக்கி ஹோஸ்ட். காராவை பத்தி சாண்ட்வில்
வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதை விட நருட்டோக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லா வில்லேஜ்லயுமே ஜின்சுரிக்கு எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதே தானே அப்படின்பாரு. அதனாலதான் காராவை காப்பாத்துறதுக்கு இவ்வளோ வெறியோட இருக்கான். ஏன்னா காரா மட்டும்தான் நருட்டோவோட அதே வழிகளை அனுபவிச்சு அவனோட ஃப்ரெண்டு அப்படின்பாரு. நருட்டோவோட கனவே ஹொக்காகே ஆகணுங்கிறது தான். காரா காசைக்காகே ஆயிட்டான்ங்கிற விஷயத்த கேட்டுட்டு கொஞ்சம் மனசுடைஞ்சான். அதே மாதிரி அவனோட அடி மனசுல இருந்து காராவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படின்னு ககாஷி சொல்லும் போது நருட்டோ நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஹொக்காகே ஆவான்ட்டு கை காமிச்சிருப்பான் ஸ்டோன் ஃபேஸ பார்த்து அதை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. நருட்டோ கிட்ட மிஸ்டீரியஸான பவர் இருக்கு அப்படின்பாரு ககாஷி. அவன் பாக்குறவங்கல யாரு கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட ஃப்ரெண்ட் ஆயிருவான் அப்படின்பாரு. நான் அதிக காலங்கள் வாழ்ந்திருக்கேன், அந்த வகையில எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயத்த பார்த்திருக்கேன். ஒரு அலையன்ஸ்ங்கிறதே ஒரு கண் துடைப்பு மாதிரி தான், ஷோக்காக பண்ணுவாங்க. அதனாலேயே ஹிடன் வில்லேஜை காப்பாத்துறதுக்கு என்னால என்னென்ன விஷயம் முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணேன். இன்ஃபேக்ட் காராவோட உடம்புக்குள்ள ஷுக்காக்குவோட பொசிஷனை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்ச ஜுட்சுவே என்னோட தான் அப்படின்பாங்க. ஃபோர்த் காசேகாகே காராவோட அப்பா கிட்ட அந்த விஷயத்தை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதை பண்ணியிருப்பாங்க. வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் என்ன விஷயத்த பண்ணணும் அது இன்னைக்கு எனக்கு வழியை மட்டும் தான் கொடுக்குது அப்படின்பாங்க. கிரானி சியோவை பொறுத்த வரைக்கும் இந்த அலைன்ஸ்ல பெரிய நம்பிக்கையே இருந்திருக்காது. அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் தான் உங்களுக்கு அதிக ஹெல்ப் பண்ணிருக்கும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நான் பண்ண விஷயங்கள்ல நிறைய தப்பா மட்டும் தான் இருந்திருக்கு, எனக்கு வயசாயிடுச்சு, அதை கிவ் அப் பண்றத தவிர வேற வழி இல்லை அப்படின்பாங்க. ககாஷியை கூப்பிட்டு இப்ப இருக்க யங் பீப்புள் கிட்ட அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு, அதை பார்க்கும்போது பொறாமையா இருக்குது அப்படின்பாங்க. ககாஷி அப்படிலாம் இல்லையே, உங்க வாழ்க்கை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க இன்னுமே இளமையா தானே இருக்கீங்க அப்படின்பாரு. இதை கேட்டு சியோ சிரிப்பாங்க. வயசான இந்த மாதிரியான ஆட்கள் செய்யறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல அப்படின்பாங்க. மனசளவுலயும் அதை தான் திங்க் பண்ணுவாங்க. அக்காட்சுகி ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது முடிய போகுது அப்படின்பா லீடர். திடீர்னு ரொம்பவுமே பிளாஷியான பிளேஸை காட்டுவாங்க. இது யாரோட கை அப்படின்பாங்க காரா. ஆமா இது என்னோட தான் அப்படின்ட்டு நான் யாருக்கும் தேவைப்படுறேன் அப்படின்பா. ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது ஒரு பர்சன் நிக்கிற மாதிரி இருக்கும். அது நான் தான், யாருக்காவது தேவைப்பட மாட்டேனா அப்படின்னு நினைச்ச நான் தான். ஏன் நான் அப்படி இருந்தேன், எதுக்காக அப்படி ஆசைப்பட்டேன், அந்த கண்கள், அந்த மூக்கு, அந்த வாய், ஏன் அது காரா, நான் அதுக்குள்ள இருந்தேன். இல்ல நான் யாரு தான், எனக்கு புரியுது, நான் தான், நான் யாரு, நான் வெறும் ஒரு சின்ன ஃபீலிங் தானா அப்படிங்கும் போது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸே மொத்தமா முடிஞ்சு அப்படின்பா அக்காட்சுகியோட லீடர். இந்த இடத்துலயே காரா செத்துருவான். அக்காட்சுகில இருக்க எல்லாருமே இந்த ப்ராசஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆன ஃபீலிங்ல இருப்பாங்க. அக்காட்சுகியோட லீடர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுவான். சாண்ட் வில்லேஜ்ல காங்க்ரோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறத காட்டுவாங்க. காரா டெமாரியன் காங்க்ரோ சேர்ந்து எடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அந்த கண்ணாடி உடையும். இந்த ஃபீலிங் எனக்கு சரியா படல, என்னால வேற எதுவுமே செய்ய முடியாம போச்சேன்ட்டு கடுப்புல இருப்பான் காங்க்ரோ. டீம் காய் பாத்தீங்கன்னா அக்காட்சுகியோட ஹைட் அவுட்டுக்கு வெளியே அந்த பேரியர் இருக்கும் இல்லையா, அங்க வந்து நிப்பாங்க. காரா இந்த பாறைக்கு அந்த பக்கம் தான் இருக்கான் அப்படின்னு பாக்குன்னு சொல்லவும் காய் வந்து பேரியர் இருக்கு அப்படின்பாரு. லீ அதை உடைச்சிட்டு உள்ள போலாங்கும் போது இல்ல அப்படின்பாரு. பார்த்தா டீம் ககாஷியும் வந்திருப்பாங்க. ககாஷி எப்பவும் போல லேட் அப்படின்பாரு காய். ககாஷி வர வழியில சின்ன பிரச்சனை அப்படின்பாரு. லீ நருட்டோ சக்குரான்ட்டு எக்ஸைட் ஆவான். ககாஷி கிட்ட சியோ பிரச்சனைன்னு என்ன ஒண்ணும் மீன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. நருட்டோ ஹே அப்படிங்கவும் நெஜி அவனை நோட்டீஸ் பண்ணுவான். சக்குரா உங்களுக்கு பின்னாடி தான் நாங்க வந்துட்டு இருந்தோம் அப்படின்பா. இந்த பாட்டிமா யாருன்னு டென் கேப்பா. இவங்க சாண்டோட எல்டர் லேடி சியோ அப்படின்பா சக்குரா. பார்த்ததுல சந்தோஷம்பாங்க. ஆரம்பிக்கலாமா ககாஷி அப்படின்பாரு காய். நருட்டோ செம கோவத்தோட பொறுமையா இருக்காரா, பொறுமையா இரு அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்ஜ் டாக்டிக் பட்டன் ஹூக் என்ட்ரி அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. ககாஷி கோனாகாவோட ஃபேஷன் திங்ஸை பத்தி பார்க்க போறோம் அப்படின்பாரு. ஃபர்ஸ்ட் விஷயமா லீஃபோட ஹெட் பேண்டை சொல்லுவாரு. இந்த பேண்ட் இருந்தா மட்டும்தான் ஒருத்தன் ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபியா இருக்கான்ங்கறக்கு அர்த்தம். இந்த விஷயம் ஃபேஷன் பார்ட்லயும் இருக்கு. எல்லாருமே நெத்தியில மட்டும் தான் போடணும்னு இல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல்ல வியர் பண்றாங்க அப்படின்ட்டு செகண்ட் திங்கா ஷூரிகன் குனாய் செட்ட சொல்லுவாரு. இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவுமே ஹேண்டியா இருக்கும் ஃபைட் பண்றப்ப அப்படின்ட்டு தேர்ட் திங்கா கோனஹா பெஸ்ட் பத்தி சொல்லுவாரு. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுலயும் பேட்டில்ல சண்டை போட்டு இருக்கும் போது ஸ்கிரால்ல எடுக்கிறதுக்கு அப்படின்பாரு. இதுக்கு இடையில காய் வந்துட்டு அவர் யூஸ் பண்ற அந்த ஜம்ப் சூட் வந்து லீக்லாம் கொடுத்துருப்பாரு இல்லையா, அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அது மேல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றாரு ககாஷி. காய் மனசே உடஞ்சிரும். சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு டாடா காட்டுவாரு ககாஷி. இதோட இந்த எபிசோட் முடியுது.